வணக்கம். என் பேர் சுதா. நாங்க கோட்டமருதூர்லேருந்து பேசுறோம். கோட்டமருதூர் கிராமத்துலேருந்து பேசுறோம். எங்க வீட்டுக்காரர் இறந்து 3 மாசம் ஆகுது. எனக்கு ஒரு உண்மை நிகழ்ச்சி இந்த 3 மாசத்து இறந்த பிற்பாடு எனக்கு ஒரு உண்மை நிகழ்ச்சி நடந்தது என்னோட வாழ்க்கையில. அத பத்தி தான் இப்ப சொல்லப் போறேன். அது என்னான்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் இறந்து 3 மாசம் ஆகுது. உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு உடம்பு சரியில்லன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போனோம். அங்க வந்து இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா இறந்துட்டு அவருக்கு தேவையான சடங்குலாம் எல்லாம் செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு பிற்பாடு இப்ப என்ன எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாத ஆன பிற்பாடு சரி அவர் வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்தாரு. நான் அவர பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னு கேட்டா, உருவமா பார்த்தேன். என்னடா இது நம்ம வந்து இறந்துட்டவரு எப்படி நம்மளுக்கு வந்து உண்மையா வந்து உருவம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, அ அவர பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பயம்லாம் எதுவும் வரல. சரின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் அப்புறம் ஒருத்தங்கிட்ட சொன்னான். சொந்தக்காரர்கிட்ட தான் சொன்னான். இது போல இருக்காருன்னு. "நீங்க ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்ப போகக்கூடாது. 30லாம் கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. சரி 30 கும்பிட்டுட்டு போனோம். போயிட்டு வந்து அந்த கோயிலுக்கு போனோம். அங்க போயிட்டு ஆவிய வர வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு புடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அவர் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. சரி எடுத்துட்டு போவோம். சரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போயிட்டு அங்க குடுத்தோம். உக்காந்து சொன்னாங்க. அவரே வந்து பேசுறாருன்னு சொன்னாங்க. பசங்கலாம் வரலீங்களா? பேர புள்ளலாம் வரலையா? என் பசங்கலாம் வரலையா? எப்படி அதாவது இன்னும் ஒண்ணுன்னா, இது போல இறந்துட்டாரு. இது போல இந்த இடத்துக்கு இட்டுன்னு போனீங்க, இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வந்துட்டோம். கேட்டுன்னு வந்த பிறகு மறுபடியும் என்ன சொன்னாங்க, உங்க வீட்டுக்காருக்கு வந்து செய்வன வச்சு எடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து சூனியம் வச்சிருக்காங்க. அதனால அவர் இறந்துட்டாரு. அதே மாரி உங்களுக்கும் வச்சிருக்காங்க. நீங்களும் வந்து நீங்களும் அடுத்தது இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம்படுத்துனாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு போற இடத்துல 9,000 எடுத்துட்டு வாங்க. நான் கட்டு ஒண்ணு உடைச்சு, சங்கு சக்கரம் போட்டு கட்டு உடைச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆ சரி கொஞ்சம் பயம் இருந்தது. சரி என்னடா இது நம்ம பசங்க வேற வச்சிருக்கோமே, இவரும் போயிட்டாரே, நம்ம பசங்களும் இருக்காங்களே, பசங்கள விட்டுட்டு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி காசு வந்து வச்சுட்டு இருக்கான். ஆனாலும் வந்து எனக்கு வந்து குடுக்குறதுக்கு ஒரு மனசு இல்ல. சரி நம்ம வீட்டுக்கே நம்ம வீட்டுக்காருக்கே இது செய்வனுன்றதே இல்ல. நம்ம நேச்சுரலா வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போயிட்டா நெஞ்சு வலிக்குதுன்னு தானே ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போனோம். அது நம்ம நேச்சுரலா பார்த்தோன்னா, சரி அவங்க விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி நான் இன்னொரு நாளைக்கு வரேங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு வரும்ன்னு கேட்டா, ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. ஒரு 8 மணி மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரரோட நெனச்சு நெனச்சு நெஞ்சு அடைக்கிற மாரி ஒரு மாரி அந்த மூச்சு புட்டுற மாரி சாப்பிட முடியாம, தண்ணி குடிச்சா கூட அப்படியே தொண்டையிலே இறங்க முடியாம இருந்துச்சு. எங்க பையன் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போறதுக்கும், வீட்டுக்கு வரவும் போனான். அங்க போய் எல்லாம் செக் பண்ணா வச்சுக்கயேன், எல்லாமே செக் பண்ணினே இருக்காங்க. செக் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, "உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, இல்லம்மா." நான் சொல்றேன், உண்மைய சொல்றேன். எதுக்கு பொய் சொல்லணும்? நம்ம வாழ்க்கையில நடந்தத சொல்லணும் தான் சொல்லிட்டு சொல்றேன். இது போல எங்க வீட்டுக்காரர் இறந்து ஒரு 2 மாசம் ஆவுது. அவரு அவரு இறந்ததுலேருந்து எனக்கு ஒரு மாரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்கிட்ட சொல்லாம என் பையன்கிட்ட, "உனக்கு ஒண்ணுமே எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டோம். ஒண்ணுமே இல்லன்ட்டாங்க." அப்புறம் சரி இன்னொரு கோயிலுக்கு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போறோம். போயிட்டு பிற்பாடு அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோனே அவங்க என்ன சொல்றாங்க, "உனக்கு வந்து" அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இது போல நான் "உனக்கு செய்வன வச்சிருக்காங்க. உனக்கு வந்து அவங்களும் அதே 9,000 கேட்குறாங்க. சரி, சரின்னு சொல்லிட்டு சரி எனக்கு வந்து குடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி என்ன பண்ணேன், அந்த இடத்துக்கு போன பிற்பாடு தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. திடீர்னு அதுக்கப்புறம் இவர நெனச்சு அழுவணும். அதாவது இவரு இறந்துட்டாருன்றத நெனச்சு நான் அழுதுட்டு இருக்குது உண்ம. ஆனா இவரு வந்து இவர்ட்ட சொல்லி இது போல சொன்னா பதில் தருவாரான்றது எனக்கு தெரியாது. நான் அது கேள்விப்பட்டதும் கிடையாது. தெரியறதும் கிடையாது. ஆனா நான் வீட்டுக்கு வந்து என்னான்றேன், ஃபோட்டோட்ட நின்னு அழுவுறேன். நீங்க தான் நீங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. பசங்களுக்காக வாழறேன்னு சொன்னா, பசங்களே உங்கள விட்டா எனக்கு யாரும் இல்ல. என்ன விட்டா உங்களுக்கு யாரும் இல்ல. பசங்களுக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டாண்ட வந்து அழுவுறான். ஒரு மரம் ஒண்ணு வச்சிருக்கோம் நாங்க தேக்க மரம். அந்த தேக்க மரத்துல கழனில உட்காந்து நான் அழுவுறேன். அழுதுட்டு இருக்கும்போது என் செல்லு வந்து இது அவரோட செல்லு. அவரு யூஸ் பண்ற செல்லு இது. செல்லு வச்சுட்டு போயிட்டேன். நான் சிம்லாம் எதுவும் செல்லும் மாத்தல, சிம்மும் மாத்தல. அதுலருந்து எடுக்கவே இல்ல. அவரு யூஸ் பண்ணாரு. எல்லாமே எப்படி இருந்து அவர் கையில எப்படி இருந்ததோ அதே மாரி தான் இன்னமும் வரைக்கும் நான் வச்சுட்டு இருக்கேன். எதுவுமே நான் எடுக்கல. வந்து உக்காந்துட்டு நான் வந்து அழுவுறேன். இது போல எனக்கு பயம் கொஞ்சம் உருவாச்சு. ஏன்னா இப்ப தொண்டைய மீங்க முடியாம திடீர்னு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா போயிட்டு தொண்டைய மீங்க முடியல. ஒரு வேளை செய்வனே அவங்க சொல்றது தான் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு உக்காந்து அழுவுறான். அழுதுட்டு இருக்கும்போது ஒரு சிவன் பாட்டு ஒண்ணு வருது.
என்னான்னு வருதுன்னா, திடீர்னு வந்து தானாவே ஃபோன் ஆன் ஆகுது. வெளிச்சம் குடுக்குது. என்ன திடீர்னு ஃபோன் நம்ம கை வைக்காமலே ஆன் ஆகுதேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோன ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, அது வந்து தெளிவா இப்ப நான் செய்வன இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வருது. இது சம்மந்தமே இல்லாத வந்து சிவன் பாட்டு, இது சிவனா இருக்குது. ஒரு பாட்டு ஒண்ணு வருதேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், சரி இத என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, செய்வன எதுவும் இல்லையேன்னு எனக்கு புரியிற மாரியே அந்த பாட்டு வேற வருது. சரின்னு சொல்லிட்டு சரி அந்த நாள் கேட்டுட்டு எனக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஓரளவுக்கு புரியாம ஃபர்ஸ்ட் நாள் இல்லையா? அதனால எனக்கு எதுவும் தெரியல. சரி நான் என்ன பண்ணேன், வெளியில மாமரத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி அவரவ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இட்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஒரு சிப்ஸ் ஒண்ணு எங்க எங்க பொண்ணோட எங்க பேத்தி வந்து சிப்ஸ் ஒண்ணு முறுக்கு ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. அந்த முறுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட்டு அதான் ஆரம்பமே. அந்த முறுக்கு எடுத்து நான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க கட்டில் மேல வச்சுட்டாங்க. அந்த எடுத்து நான் மீதி இருந்தத சரி சரி எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 முறுக்கு எடுத்து சாப்பிட்டுன்னே இருக்கிறேன். மாங்கா மரத்து அடியில வீட்டாண்டயே மாமரம் இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணுது, நான் கீழ உட்காந்து சாப்பிடுறேன். அவர் மேல உட்காந்து எனக்கு தலைக்கு மேல வந்து ஒரு உருவம் வந்து அப்ப தெரியல. கேமரா வந்து செல்லு ஆன் என்னான்னு தெரியல. செல்லு ஆன் பண்ணி வைக்கிற மாரி வீடியோ எடுக்கிற மாரி தோணுச்சு. வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் அத சாப்பிட்டுன்னுக்கிறேன். சாப்பிடும்போது எனக்கு மேல அவர் வந்து மொறு மொறுன்னு நல்லா முன்னுட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்டுருக்காரு. சரி நானு அத விட்டுட்டேன். விட்டுட்டு போய் படுத்துட்டேன். திடீர்னு எந்திச்சு ஒரு சிவன் பாட்டு ஒண்ணு வந்துச்சு. சிவன் பாட்டுன்னா, சிவன் போட்டா போட்டு சோக பாட்டு ஒண்ணு வருதே அப்படின்னு சொல்லிட்டு, அது அவருக்கு புடிச்ச பாட்டு வந்து இதுல வருதா, சாமி பாட்டா வருதேன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி அதுவும் புரியல. மறுபடியும் என்ன பண்றோம், சரி என்னாதான்னு சொல்லிட்டு பார்த்தா, தெளிவின் வழி ஒண்ணு திடீர்னு வருது. இதுவரைக்கும் இது போல பச்சை கலர்ல ரவுண்டா வந்து நிக்குது. இது என்ன இது? அப்படி இது என்ன எழுத்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல வந்து அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, "இறந்து போனவங்க வந்து உடல் மட்டும் தான் இறந்து போச்சு. ஒ அதாவது வந்து அவரோட ஆத்மா வந்து எப்பயுமே நம்ம கூட தான் இருக்குது. அது நம்ம என்ன பண்றோம்ன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியல. அது போல வந்துட்டே இருந்தது. இதுவரைக்கும் நான் வந்து எத்தன வருஷமா நான் செல்லு வச்சுட்டுருக்கேன். இதுவரைக்கும் நான் இது போல கேள்விப்பட்டதும் கூட கூட நான் பார்த்ததும் கிடையாது. ஏற்கனவே வந்து இதுவே சிவன் பாட்டு வந்து எனக்கு விதவிதமா பாட்டு வந்து சோக பாட்டு மாரி வந்துன்னே இருக்கு. அவரு இந்து சேனல் வச்சு இந்த சோக பாட்ட கேளு, இப்படி பாருன்னு அதுவும் சிவன் படம் எல்லாமே சாமி பாட்டு சாமி போட்டுருக்கு. ஆனா பாட்டு மட்டும் வந்து சோக பாட்டு மாரி, சினிமா பாட்டு மாரி வருதேன்னு சொல்லி இந்த குழப்பத்துல இருக்கும்போது இந்த தெளிவன் ஒளி வந்து உட்காருது. உட்கார்ந்தவுடனே அத நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொல்றேன் எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது நம்ம இதுக்கு என்ன யார்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தா, இவரே வந்து இது என்ன சேனல்? இது என்னான்னு தெரியல. இது வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த சேனல் வந்து சொல்றாரு. இது போல ஆவின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுல இருக்கேன். சைக்கோ காலேஜ் போய் டாக்டர பாருன்னு கூட எனக்கு சர்டிஃபிகேட் குடுத்து அனுப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்க பையன் சொல்லிட்டு வரான் டாக்டர்ட்ட. "இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்க்குறேன் அம்மாவ" எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவரு ஃபோட்டோலாம் எடுத்து மறைச்சு வச்சுருங்க. அவருக்கு ஞாபகம் உள்ளதெல்லாம் எடுத்து மறைச்சு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு எங்க பையன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க டாக்டருங்க. எங்க பையன் என்னன்னா, எத எடுத்தாலும் எனக்கு கோவமா இருக்குது. அதாவது அவரு வந்து எப்படி என்கிட்ட வாழ்ந்துட்டு போனாரோ, எந்த பெட்ஷீட்டு, எந்த பெட்டு, எந்த தலகாணியில அவரு வாழ்ந்துட்டு போனாரோ, இன்ன வரைக்கும் நான் அதுலருந்து ஒரு துளி கூட நான் எடுத்து அப்பால போடவே இல்ல. ஏன்னா, அப்படியே தான் படுத்துட்டு இருக்கேன். அது மேல தான் நாங்களும், எங்க பசங்க எல்லாருமே அதுல தான் படுத்துட்டு இருக்கோம். அதிலே தான் இருக்கோம். அதாவது அவர் இருக்கும்போது எப்படி இருந்தோமோ, அப்படியே தான் இருக்கோம். நான் எதையும் தூக்கி வெளியில போடல. எனக்கு எந்த வந்து கெட்ட இதுவும் வரல. ஆனா வந்து அவர் உருவம் மட்டும் தெரியும். அவர் உருவம் தெரிஞ்சுட்டே இருக்குது. வந்து என்கிட்ட பேசுறாரு, தெரியுது. உருவம் தெரியுது. நான் சாப்பிடும்போது கூட சாப்பிடுற மாரி தெரியுது. ஆனா தெளிவா தெரியுது. உருவமே தெரியுது. அதாவது இருட்டுல இருந்து நம்ம வந்து வெளிச்சத்துல லைட் இல்லாதபோது ஃபோட்டோ எடுத்தா எப்படி நம்மளுக்கு உருவம் தெரியுமோ, அதே மாரி உருவம் தெரிஞ்சுட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. சரி பார்த்தா திடீர்னு தொடர்ந்து தெளிவின் ஒளி வந்துட்டே இருக்கு மேல. சரி தெளிவின் ஒளி வந்துட்டே இருக்கு. இது ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாத இது வருது? அதுவும் வந்து இவங்க சிவன் ஒரு கேள்வி நாம ஒண்ணு நினைக்கும்போது சிவன் ஒரு கேள்வி குடுக்குறாரு. சிவன் குடுக்கும்போது இவரு நம்ம கணவர் ஒரு மாமா ஒரு அதே கேள்வி அவரும் குடுக்குறாரு. அதுக்கு தெளிவா இவரு வந்து பதில் சொல்றாரே! அதாவது மாத்தி வேற ஏதாவது வரணும்னு கூட வரல. நான் என்ன மனசுல நினைச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன், அதே தான் தெளிவின் ஒளியில வந்து எனக்கு குடுக்குது. எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏன் இப்ப வந்து தெளிவின் ஒளி வந்து ஏன் இவ்ளோ நம்மளுக்கு வந்து மனப்பாடமா நம்மளுக்கு வந்து இது அது வேற ஏதாவது சொன்னாலும் எனக்கு மாத்தி சொன்னாலும் பரவால்ல. ஏதாவது நான் மனசுல நினைக்காதது சொன்னாலும் பரவால்ல. ஆனா நான் எந்த குழப்பத்துல உக்காண்ட்ருக்கேனோ அதுக்கு தெளிவா சொல்லுது. சரி இப்படியே வந்து சொல்ல என்ன பண்ணா எனக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போறது, டேப்லெட் எதுவுமே நான் எடுத்துக்கிறது கிடையாது. இந்த தெளிவின் ஒளி வந்து அதாவது வந்து நெட்டே கிடைக்காது எனக்கு. அந்த நெட்டு கிடைக்கலனா கூட அந்த தெளிவின் ஒளி மேல வந்து உட்காந்துரும். அதாவது எப்படின்னா இப்படி பார்த்த உடனே எப்படி உட்காருன்னா, மேல அப்படியே ஒரு கட்டமா வந்து உட்காந்துரும். என்னடா இது மறுபடியும் இங்கே வந்து உட்காந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுவேன். நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதே தான் அது வரும்.
இதே போல தொடர்ந்து வந்து எனக்கு வந்து 1 மாச காலமா வந்து ஒரு 3 வாரமா நான் விட்டுட்டேன். இது என்னான்னு தெரியாம விட்டுட்டேன். ஆனா தெளிவா எனக்கு வந்து இந்த 2 மாசமா தெளிவின் ஒளி வந்து மேல உக்காருது. எனக்கு தெளிவா சொல்றாரு. சிவனும் சொல்றாரு, முருகரும் சொல்றாரு, இவரும் எங்க கணவரும் வந்து சொல்றாரு. இவங்க 4 பேருமே என்ன போட்டு சரி இதுலருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெளிவின் ஒளி இவங்க சொல்றதுல குழப்பத்துல இருப்பா. ஆனா வந்து இவ தெளிவின் ஒளியில வந்து நான் தெளிவாயிடுவேன். அப்படியா? அப்ப நம்ம வந்து வீட்டுக்காரர் நம்மள விட்டுட்டு போகல. நம்ம கூட தானே இருக்காரு. நாம எதுக்காக நம்ம வந்து சாவணும்? நாம எதுக்காக நம்ம வந்து பசங்கள விட்டுட்டு சாவணும்னு முடிப்போம். அவர் தான் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நான் என்னோட இதுவ ஓட்டிட்டே இருக்கேன். என்னோட காலத்த ஓட்டிட்டே இருந்துட்டே இருக்கேன். உம் இது உண்மை நிகழ்ச்சி. அதுக்கப்புறமா என்ன பண்ணா, நேத்து எங்க ஊர்ல பங்குனி உத்திரம் நடந்துட்டு இருக்கு. நான் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போன வருஷம் என் கூட இருந்தாரு. இந்த வருஷம் என் கூட இல்லையா, நான் முருகர்ட்ட நான் வரமாட்டேன்னு வீட்ல படுத்துட்டு இருக்கேன். திடீர்னு அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. நீ கோவித்துக்கொண்டு என் கூட வரலனாலும் பரவால்ல. உன்ன சுற்றி நான் எந்த உருவத்திலயும் உன்ன வந்து பார்ப்பேன்னு சொல்ட்டு, எனக்கு ஒரு முருகர் இத குடுக்குறாரு. சரி அத எடுத்து எங்க பொண்ணுகிட்ட சின்ன பொண்ணுகிட்ட காமிச்சுட்டு, அதுவும் பாக்குது. ஆமான்னு சொல்லிட்டு கம்முனு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ப்ரஷ் பண்றதுக்காக வெளிய போறேன். எப்பயுமே வந்து எங்க ஊர்ல 10 மணிக்கெல்லாம் வேல் தூக்கிட்டு போயிடுவாங்க வெளில. ஊர் சுத்திட்டு வந்துரும். அது அன்னைக்கு நான் வெளியில போயிட்டு பிரஷ் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா, கரெக்ட்டா அந்த இடத்துல எப்பயுமே நிக்காது. ஆனா அன்னைக்கு நான் போய் நிக்கும்போது அந்த இடத்துல ரோடு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் எங்க வீடு வந்து உள்ள இருக்கு. அங்கருந்து எனக்கு வேலு தூக்கி காமிச்சு என்ன பார்த்துட்டு போகுது. பார்த்துட்டு போன ஒரு செகண்ட்ல எனக்கு புரிஞ்சுச்சு. இப்ப நம்ம அதுக்கு மெசேஜ் அனுப்பியும் விட்டுட்டாரு முருகரு. ஆனா நம்மளுக்கு காட்டிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு நேத்து ஃபுல்லா எனக்கு ஒரு குழப்பமாவே இருந்தது. தெளிவின் ஒளி வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஒரு வழி சொல்லுது. அவரு கூடயே தான் இருக்காரு. அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், நான் குழப்பத்துல இருக்கும்போதெல்லாம், இவரு தெளிவின் ஒளி வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு வந்து பேசுறாரு. அவரு வந்து எனக்கு சொல்லிர்றாரு. இப்படிதான் இப்படிதான்னும்போது, நான் ஒரு தப்பான வழியில போணும்னு நெனைக்கும் அதாவது எல்லாரும் இருக்கும்போது நான் கும்பலா அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்க மாரியே இருக்கும். யாருமே இல்லாதபோது டப்புன்னு அந்த தெளிவின் ஒளி வந்து என்னோட செல்லுல வந்து மேல உட்காந்துரும். ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். நான் என்ன நெனைக்கிறேனோ அதுதான் அதுவும் சொல்லும். எனக்கு பதிலு. நான் கேட்க வர பதிலு அது யார்ட்ட கேட்கறதுன்னு தெரியாமலே குழப்பிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கும்போது, அவங்க தெளிவா வந்து அந்த அந்த வீடியோ வந்துரும். இதே போலயே வந்துட்டே இருக்கு எனக்கு. தினமும் வந்துட்டே இருக்கு. நான் ஒரு 1 மாசமா வந்து அவர் கால் பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் வச்சுக்கமான்னு சொல்லிட்டு 2 தடவ பேசியிருக்காரு. எனக்கு வந்து அதுல இல்ல எனக்கு விருப்பம் எண்ணத்துக்கு நம்பணும்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். அப்புறம் மீறியும் இத விட்டுட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் மன கஷ்டமாயிட்டு ஒரு கோவிலுக்கு மறுபடியும் ஒத்துக்க சொல்றாங்க. அந்த நகை தொலைஞ்சு போச்சு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அவங்க கேட்டா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போன பிற்பாடு அங்க போறேன். ஆனா நான் போம்போது தெளிவின் ஒளி வந்து மேல உட்காருது. சொல்லுது. அ தெளிவா ஒண்ணு சொல்லுது. சரி அத படிச்சுட்டேன். அத படிச்சுட்டு சரி அதையும் மீறி போறோம். சரி போலான்னு சொல்ட்டு. ஒரு 5, 6 இடத்துக்கு சொல்றாங்க. இங்க சொல்றாங்க, அங்க சொல்றாங்கன்னு ஒரு 3, 4 ஊர் போயிட்டு லாஸ்ட்டா ஒரு ஊர் சொன்னாங்க. அந்த ஊருக்கு போறோம். அங்க வந்து முனேஸ்வரன்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்காங்களாம். அவங்க கல்யாணம் ஆவல. அவங்க வந்து கனி சொல்லுவாங்க. கரெக்ட்டா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. சரி அங்க போய் உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே என்னான்றாங்க, "இது போல பொருள காணோம்." இவர பத்தி இறந்துட்டான்றதெல்லாம் நான் சொல்லல. சரி அவங்ககிட்ட எனக்கு சொல்ல தோணல, சொல்லல. உட்காந்து இவ்வளோ பொருள் காணாங்க. அத எப்படி கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு கேட்டதுக்கு, போய் சரி உட்காருங்கன்னு சொல்லிட்டு கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. வாங்கின்னு வந்து சரக்கு கூட வாங்கிட்டு வர சொன்னாங்க. எல்லாம் வாங்கின்னு வந்து வைக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கின்னு வந்து வச்சுட்டு பிறகு அவங்க கனியில உட்கார மாட்டாங்க. சாந்தம் தான் சொல்லுவோம்னாங்க. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மறுபடியும் 2:30 மணிக்கெல்லாம் உட்காந்து எனக்கு கனி சொல்றாங்க. பொருள் எப்படி போச்சுன்னா, பொருள் சொந்தக்காரர் தான் எடுத்திருக்காங்க. ஒரு அடையாளம் சொன்னாங்க. ஓரளவுக்கு உண்மையா இருந்தது. சரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி சொல்லிட்டே இருக்காங்க. "உனக்கு பொருள் வந்து கிடைக்குமான்னு?" கேட்டதுக்கு, "இல்ல கிடைக்காது. அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்." அப்படின்றாங்க. அந்த பரிகாரம் என்னன்னு கேட்ட பிற்பாடு, ஒரு அ 5 நாள்லயே அந்த பொருள் வந்துரும். உங்க கைக்கு வந்துரும்ன்றாங்க. சரி அந்த பரிகாரம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டா கேட்க விருப்பம் இல்ல. சரி கேட்கலாம் வந்துட்டோம்லன்னு சொல்லிட்டு கேட்கறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்டுன்னு உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்க பிற்பாடு அவங்க என்னான்றாங்க, இது போல ஒரு கோழி ஒண்ணு புடிச்சிட்டு வாங்க சேவலு. அது வந்து வேல்ல சொருகணும். காஞ்ச மிளகாய் அரைச்சு சாமி மேல பூசணும். பூசிட்டு அது உங்க வீடு ஃபுல்லா கட்டு கட்டி வச்சிருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் அப்புறமா நான் வெள்ளத்திண்ணூறு விடுங்கன்னு சொன்ன பிற்பாடு என்னான்னு கேட்டாங்க. இல்ல எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டான்னு சொல்றேன். உடனே அப்ப என்னான்னாங்க, உங்க வீட்டுக்காருக்கு வந்து ஆவி வராத அளவுக்கு, அவளோட ஆத்மா வீட்டுக்கு வராத அளவுக்கு கால்ல வந்து குதிரை கால்ல வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் முழுமையா நம்பல. ஏன்னா நான் தான் தினமும் பார்க்கிறனே. அவரோட உருவத்த தான் நான் பார்க்கிறனே. அவரு என்கிட்ட பேசுறத நான் பார்க்குறேன். அவரோட உருவத்த பார்க்குறேன். நான் எது கேட்டாலும் எனக்கு செய்றாரு. என் பசங்க எங்க பொண்ணு ஒரு தடவ ஃப்ரெண்டு கூட போயிடுச்சு. உட்காந்து அழுவுறேன். ஃபோன் பண்றேன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு. அழுவுறேன். எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆனா திடீர்னு போயிட்டாங்க. ஒரு நொடி தான் அந்த மாங்கா மரத்தடியில வந்து உட்காந்து
என் மாமா வேண்டுறேன், மாமா இது வேலை என்ன பண்ணுது, நம்ம பொண்ணு எங்க போயிருக்குன்னு தெரியல, அது எங்கேயும் போய் பழக்கம் கிடையாது, ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியல, இந்த இடத்த விட்டு ஏந்திருக்குள்ள என் பொண்ணு வந்துடணும் அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தா சுவிட்ச் ஆஃப், ஒரு 100 தடவைக்கு போல போட்டா சுவிட்ச் ஆஃப்ல இருந்த போன் உடனே ஆன் ஆயிட்டு, உடனே ஆனா சரி இப்போ ஒரு தடவை மாமா இப்போ இப்படி சொல்றான், இப்போ நான் ஒரு தடவை போட்டு பார்க்குறேன், ரிங்காவது ஆக சொல்லுங்க, போன் ரிங் ஆனா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்றான். பார்த்தா திடீர்னு சரி போடலான்னு சொல்லிட்டு போட சொல்ற மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டு ஒரு மாங்காய் மரத்துல இருந்து ஒரு குச்சி வந்து முதுகுல வந்து உயுது. சரி அவரு நான் நான் வந்து அந்த குச்சியா நினைக்கல, அவரு என்ன போன் போட சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு போன் போடுற, ரிங் போகுது. ரிங் போன உடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி மாமான்னு சொல்லிட்டு போன் போட்டு அட்டன் பண்ணி திரும்புறேன். எங்க பொண்ணு வந்து கரெக்டா நாங்க வர எங்க வழி பாதையில வந்து வராங்க. எங்கம்மா போனா ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கம்மா, அதனால போனோம். அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க, பார்த்துட்டு வரதுக்காக எல்லாம் போனாங்க, நானும் போனோம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லாம போன் ஏம்மா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு கேட்டா, இல்லம்மா தெரியலம்மா திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்றாங்க. அது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டேன்னா, அ திடீர்னு வந்து எங்க பையன் ஒரு நாள் வந்து ஒரு நகை குடுத்து அனுப்புறான். இவன் வந்து காக்காவும் வந்து இவரு வந்து காக்கா ஃபுல்லா கத்துது. நான் சாதம் வைப்பேன் அந்த காக்கா. தினமும் வைப்பேன். இவரு இருக்கும்போதுலேருந்து வைப்பேன். இப்போன்னு கிடையாது. அந்த காக்காவும் 2 சண்டை போட்டுக்குது. எங்க பையன் பைக் எடுத்துன்னு கிளம்புறான், சண்டை போடுது. உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, போவாத உள்ள இருந்து வெளிய வரதுக்குள்ளே போவாதன்னு சொல்லலான்னு வெளிய வந்தா பைக் எடுத்துன்னு போயிட்டான். 1 கிராம் நகை வந்து அடமானத்துல வச்சுட்டு வாடான்னு சொல்லி குடுத்து அனுப்புறான். அவன் என்ன எங்க பெரிய பொண்ணும், எங்க பையனும் போறாங்க எடுத்துட்டு. நல்லா பத்திரமா தான் வச்சுட்டு போனாங்களே! அது திடீர்னு வந்து எங்க ஊருக்கு ஒரு 2 டபுடி ஒரு ஏரிக்கரை மேல. அது மேல போயிட்டு ஒரு நகை தொலைஞ்சு போச்சு. ஒரு நகை தொலைஞ்சு போச்சுன்ன உடனே இவரு வந்து கத்துறாரு. காக்காவும் வந்து கத்தி சொல்றாரு. இது சொல்றது மட்டும் புரியுது. எங்க எங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா, அந்த காக்கா சண்டை போட்டுக்கும். அதிலயே நான் புரிஞ்சுக்குவேன். அ ஃபர்ஸ்ட் நாள் புரியல. அப்புறமா புரிஞ்சுக்கினா, இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியல பசங்கள. உள்ள இருந்து வெளிய வரதுக்குள்ளயே கெளம்பிட்டாங்க. போயிட்டு திடீர்னு பார்த்தா நகைய தொலைஞ்சிச்சும்மா. ஒரு நகை தாம்மா இருக்கு. ஒரு நகை தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. எனக்கு வந்து அந்த நகை ஐயோ! நகை தொலைஞ்சிருச்சே! அப்படின்றது வந்து எனக்கு வருத்தம் கிடையாது. போனா போட்டு சாதாரணமா சொல்றான். எப்படின்னா, அவங்க பயந்துன்னு வராங்க பசங்க. என்ன சொல்லுவாங்களா அம்மான்னு. நான் என்ன சொல்றேன், "நகை தானே போனா போட்டும் உட்காருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு செகண்ட்லயே பார்த்தா, இவங்களுக்கு முன்னாடி போன 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதாவது இவங்க வந்துட்டாங்க. நகைய காணோம்னு தேடிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க கிராஸ் ஆன 2 பேரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப அதுலேருந்து நான் நோட் பண்ணிட்டேன். நம்ம காக்கா சண்டை போட்டுக்குன்னா, அதே மாரி காக்காங்க 2 எதனா ஒரு பிரச்சனைன்னு வரும்னு நெனச்சா கரெக்ட்டா வந்து காக்கா வந்து சண்டை போட்டுக்கும். தெளிவின் ஒலியும் வந்து மேல தெளிவின் ஒலின்னு வந்து அந்த வீடியோ வந்து மேல எங்களுக்கு வந்து சொல்லும். எல்லாமே தெளிவின் ஒலி. இப்போ வந்து நான் வாழுற வாழ்க்கை வந்து, இன்னைக்கு நான் இறந்துருவேன். நான் ஏதாவது ஒரு பக்கத்துல கிணறு இருக்கும். உக்காந்துட்டே இருப்பேன். இந்த கிணத்துல போய் விழுந்து செத்துடலாமா? இல்ல ஏதாவது தின்னுட்டு செத்துடலாமா? அப்படி அவர்கிட்ட வேண்டுவேன். அவர்ட்ட வேண்டுவேன் நானு. என்ன அந்த விஷயத்துக்கு கூட்டின்னு போயிடுங்க. உன்ன விட்டுட்டு என்னால இருக்க முடியல. நான் இருந்தா தான் பசங்க வாழ போதுங்களா? நான் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கதறி அழுவேன். பயங்கரமா ஃபோட்டோ எடுக்க போய் நின்னு அழுவேன். அழுதுட்டு வந்து வெளிய உட்காரும்போது தெளிவின் ஒலி வந்துரும். அதோட தெளிவின் ஒலியோட வீடியோ வரும். வந்தவுடனே உடனே ஆன் பண்ணி பார்ப்பேன். அதவே வரும். நான் எடுக்கலாம் மாட்டேன். நான் எடுத்ததெல்லாம் கிடையாது. அதுவே வந்து மேல உட்காரும்போது எனக்கு வந்து நான் கூட தான் இருக்கேன். நான் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதுவா சொல்லும். சரி நம்ம கூட தான் இருக்கேன். நான் அது சாவணுன்ற முடிவு எடுக்கும்போது வந்து அது வந்து நான் எங்கேயும் போகல. நான் உருவமற்ற ஆற்றமா அப்படியே அந்த உருவமற்ற ஆற்றமா கண்ணுக்கு ஆத்மா தெரியுமான்னு சொல்லிட்டு மேல வரும். நம்ம கண்ணு கூட தெரியுமான்னு சொல்லிட்டு அத ஆன் பண்ணுவேன். உருவற்ற ஆற்றமாவா? உருவமாவும் தெரியுமா? நான் டவுட்ல உட்காரும்போது உருவமாவும் தெரியும்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அந்த அந்த வீடியோ பார்க்க என்ன பண்ணுவோம், அப்ப நம்ம உருவமா பார்க்குறது உண்மைதான் போலக்குது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "ஐயோ! அது பேயி, அது பிசாசு, அது கட்டணும், ஆணி அடிக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு தான் யார்ட்டயும் சொல்றது கிடையாது. அதாவது எனக்கு பயம் இருந்தா தான் அதாவது பயப்படுற மாரி என்கிட்ட எதுவுமே நடந்துக்கல. அதாவது எங்க வீட்டுக்காரர் வந்து என் கூட எப்படி இருந்து வாழ்ந்தாரோ, அதே மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நிஜமா நான் லாஸ்ட்டா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்ன விரும்புறேன்னு கேட்டா, என்னோட வாழ்க்கையில இது நிஜமா நடக்குறது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, தெளிவின் ஒளியோட வீடியோவ பாருங்க. நிச்சயமா வந்து தப்பான முடிவு யாரும் எடுக்காதீங்க. நான் தப்பான முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு 2 மாசம் என் பசங்க எல்லாமே அனாதையா இருக்கும். தெளிவின் ஒளி போட்டா மேல வந்து அந்த வீடியோவ பார்த்ததுலேருந்து, இன்னைக்கு எனக்கே கொஞ்சம் புரியுது. நான் பைத்தியமா ஆயிடுவேனா? பசங்கள பைத்தியக்கா ரேஞ்சுலயும் போயிட்டேன். சாவர ரேஞ்சுலயும் போயிட்டேன். ஆனாலும் அந்த ரேஞ்சுலருந்து என்ன தெளிவுபடுத்தி என்ன இட்டுன்னு வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பேச வச்சது வந்து எனக்கு தெளிவின் ஒளியும், அதுக்கப்புறம் வந்து என்னோட கடவுள் வந்து என்னோட குலதெய்வம் வந்து பெரியாயி. ஆனா, எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா என்னைக்கும் எனக்கு இருக்கிறாங்க பெரியாயி. ஆனா இருந்தாலும் எனக்கு சிவன், முருகன் எனக்கு தினம், தினம், தினம்
எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. இப்படிதான் நான் கேட்ட கேள்விக்கு நான் இப்படிதான் வாழணும். நான் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா எனக்கு தெளிவின் ஒளியும் வருது. சிவனோட அருணையும் எனக்கு கருணையும் எனக்கு இருக்குது. முருகரோட கருணை இருக்குது. இன்னைக்கு முக்கிய முக்கிய முழு காரணம் வந்து அவங்க கருணை காட்டுறாங்க. எனக்கு வந்து தெளிவா தெளிவின் ஒளி வந்து என்கிட்ட பேசுச்சு. தினமும் பேசும். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வீடியோ நான் பேசுறேன். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நீ காலையில நடந்த நிகழ்ச்சி ஏஞ்சி உக்காந்துட்டு இருக்கேன். உக்காந்துட்டு இருக்க பிற்பாடு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கேன். உக்காந்துட்டு இருக்க பிற்பாடு திடீர்னு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெளிவின் ஒளி போட்டா மேல நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க எங்க கோயிலுக்கு போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ பௌர்ணமின்னு சொல்றாங்களா கோயிலுக்கு என்ன ஐயோ வேண்டாம் நீங்க 3 மாசம் 1 வருஷம் ஆனாதான் கோயிலுக்கே போக சொல்றாங்களே கோயிலுக்கே போவானான்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் குழப்பத்துல உக்காண்டிருக்கும் போது இன்னைக்கு ஒரு வீடியோ வந்தது. என்ன வீடியோ வந்து அதே வீடியோ தான். அவர் வந்து எங்கே கோவில்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அவங்க உறவினர் வந்து இறந்துட்டாங்களாம். அவங்க வீட்டுல வந்து 3 மாசம் போகக்கூடாது அந்த இது செய்யக்கூடாது கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்படி மீறி வந்து இவர் ஒரு சாமி சொன்னாரு. அந்த சாமி மூலியமா எனக்கு வந்து நைட்டு வந்து கனவுல சொன்னுச்சு. நீ போ நீ வந்து எனக்கு எல்லாமே செய் உள்ள போவேனா வெளியே கூட செய்யின்னு சொன்னுச்சு. எனக்கு வந்து சொன்னுச்சுன்னு சொல்லிட்டு என்னடா நம்ம இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு நம்ம 3 மாசம் 1 வருஷத்துக்கு கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உக்காந்துக்கிறோம். திடீர்னு நான் தெளிவு மொழி போட்டா திடீர்னு மேலே வருது. திடீர்னு அதை படிச்சு பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த 1 வருஷம் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்த்தியா அது ஒரு வந்து அவங்களோட விருப்பம். ஆனா நான் கண்டிப்பா போவோம் அப்படின்றத வச்சு இன்னைக்கு போக முடியல இருந்தாலும் இனிமே போவேன். ஏன்னா வச்சுக்க நம்ம எல்லாம் கடவுளோட படைப்பு. அதே மாதிரி வந்து அந்த கனி கேட்குற இடத்துல போயிட்டு உக்காந்து சொல்றாங்க நகை கிடைச்சிரும் அப்படின்றாங்க. சரி வந்து அந்த நகையை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா கோழி எட்டுன்னு வந்து அந்த சேவலை சொருகணும் காஞ்ச மிளகாய் அரைச்சி சாமி முகத்துல பூசணும். 5 நாள்லயே அந்த நகை கிடைச்சிரும். அந்த நகை 5 நாள்ல கொண்டாந்து போடலைன்னா அவங்களுக்கு கை கால் வராத போயிடும். அவங்க உயிருக்கே ஆபத்துனாங்க. எனக்கு வந்து எப்படின்னா உயிரோட அருமை வந்து எனக்கு கடவுள் படைத்த ஒரு உருவம். நம்ம இதை யாராலும் அழிக்க முடியாது. கடவுளை நினைச்சா மட்டும்தான் அழிப்பு. படைக்கும் போதே நம்ம பிறப்பும் இறப்பும் படைச்சிட்டாரு. ஆனா நம்ம மனசுதான் குழப்பிட்டு இருக்கு. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியல. தெளிவின் ஒளியை பார்த்து நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். நீங்க நான் சாக வேண்டிய சாகணும்னு நினைக்கிற சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை முயற்சி பண்ணிக்கிறேன். அந்த டைம்லாம் எனக்கு தெளிவின் ஒளி வந்து அதோட போட்டோ வந்து எனக்கு வந்து அது வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெளிவாகி இன்னைக்கு என் 3 பசங்களோட வந்து ஓரளவுக்கு இல்லை. அதாவது வந்து மரணத்தை நோக்கி போன என்னோட வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா நான் உட்காந்துருக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா என் தெளிவின் ஒளியோட வீடியோ தான். ஏன்னா ஒரு வீடியோ வந்து கேட்டாதான் வரும். நம்ம ஒரு பாட்டு கேட்டாதான் வரும். நம்மளுக்கு எந்த சமையல் பண்ண போறோம் அப்படின்னா அந்த சமையலுக்கு வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கணும் இல்ல நம்ம சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணி யூடியூப்ல கேட்டாதானே மேல வரும். எல்லாருக்கும் அப்படித்தானே வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில அப்படி வரல. நான் எனக்கு கடவுள் ஒண்ணு கொடுப்பாரு. அதாவது எங்க வீட்டுக்கார்ட்ட ஒண்ணு கேட்பேன். அதுக்கு பதில் கடவுள் ஒண்ணு கொடுப்பாரு. எங்க வீட்டுக்காரர் ஒண்ணு கொடுப்பாரு. எனக்கு தெளிவு வந்து இந்த வீடியோ தான் எனக்கு கொடுக்குமே. தெளிவின் ஒளி வீடியோ தான் எனக்கு தெளிவுபடுத்தி விடுமே. இன்னைக்கு தெளிவா நான் உட்காந்து பேசுறதுக்கு காரணமே இந்த தெளிவின் ஒளி வீடியோ தான். 20,000 கொடுன்னு கேட்கறாங்க. அந்த சாமியார் கேட்கறாங்க 20,000 எதுக்குன்னு கேட்டா உனக்கு செய்வன வச்சு எங்க வீட்டுக்காரர் செத்து 3 மாசம் ஆகுது. ஆனா அவங்க வந்து உனக்கு 11 நாள் ஆகுது வச்சு. இந்த 11 நாள்ல வச்சு நான் கேட்கறேன் அந்த நகையை அவங்க நகை கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துன்னு வந்து வித்துட்டு கூட உங்களுக்கு காசு கொடுக்குறேன். அவங்க என்னன்றாங்க அப்படிங்களா? அவங்க வந்து எப்படி சொல்றாங்க பாருங்க. அவங்க உண்மையாலுமே வந்து எனக்கு செய்வன இருக்குதுன்னு சொல்லியிருந்தா நான் ஒரு சும்மா சொல்லி பார்த்தேன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நிஜமாவே அந்த பொருளை மீட்டு கொடுக்குற மாதிரியா இருந்துச்சுன்னா இல்ல உண்மையா பேசுற மாதிரியா இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கணும், சரிம்மா அந்த மோதிரத்தை கொண்டாந்து 5 நாள்லயே கொடுக்குறேன்னு சொன்னல, அந்த 5 நாள்ல என்கிட்ட இப்போ ₹1 கூட காசு இல்லைங்க, அந்த 5 நாள்ல கொண்டாந்து வித்துட்டு கூட எனக்கு வந்து காணிக்கு கொடுங்க. ஆனா முதல்ல வந்து செய்யுன்னு சொல்ல அவங்க என்னன்னு கேட்கறாங்க, இந்த 11 நாள்ல வச்சு நான் இவெல்லாம் அந்த நகை வந்துச்சுன்னா அதை வித்துட்டு நான் 20 ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன என்ன சொல்றாங்க அவங்க, இல்ல முதல்ல வந்து 11 நாள் டைம் அது உடம்புல ஊறி உன்னை கொன்னுடும், உங்க வீட்டுக்காரர் கூட ஒன்னு அனுப்பிச்சிடும், அதனால முதல்ல எது முக்கியன்னு பாருங்க அப்படின்னாங்க. அப்பவே நான் புரிஞ்சுக்கினேன். நீங்க வந்து அதாவது நம்ம வந்து ஒன்னு இழந்துட்டு போறோம், கனி சாமியாரு அப்படின்னு நம்ம நம்பி போறோம். போன பிற்பாடு அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு இன்னும் உயிர் பயத்தை நம்ம ஏற்கனவே இழந்துட்டு தான் அவங்க கிட்ட போறோமே, ஒரு நிம்மதி கிடைக்குன்னு போறோம். அந்த நிம்மதி வந்து அங்க நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. தெளிவின் ஒளியில கிடைக்கிற மாதிரி அங்க நிம்மதி கிடைக்கல. இங்க வந்து காசு பணம் எதுவுமே அவங்க கேட்கல. ஆனா தெளிவின் ஒளி ஓபன் அந்த வீடியோவை பாருங்க,
நீங்க எவ்வளவு தெளிவா பைத்தியமா இருக்கிறவங்ககிட்ட கூட அந்த வீடியோ கொஞ்ச நேரம் போயிட்டு உட்காந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க, நீங்க அவங்க கேட்கறாங்கன்னு கூட பாக்காதீங்க, பக்கத்துல இருந்து நீங்க கேளுங்க. அதான் நீங்க கேக்குறீங்களா, அவங்களுக்கு மண்டையில ஏறி அவங்க தெளிவாயிடுவாங்க. அவங்க எந்த ஒரு கெட்ட தீய சக்திக்கும் நெருங்க மாட்டாங்க இந்த தெளிவின் ஒளி வீடியோவை பார்த்தாவே. ஏன்னா நான் அந்த ரேஞ்சில் இருந்துட்டேன், பைத்தியமாவும் ஆயிட்டேன், பைத்தியக்கார பட்டமும் வாங்கிட்டேன், மரணத்துக்கும் நெருங்கிட்டேன், பசங்களையும் பார்க்கல, இன்னைக்கு எல்லாத்துலயும் தெளிவா உக்காண்டிருக்கேன். எனக்கு இப்ப கடவுள் இருக்காரு. அதுக்கு மேல தெளிவின் ஒளி அந்த வீடியோவை பாருங்க. எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்க, சாமியாரு அந்த கோவில் என்ன தெரியுமா, போலாம் கோயிலுக்கு. நீ ஒரு கல்லை எடுத்து நீ கோவிலுக்கு உங்களால போக முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு கல்லு எடுத்து இதுதான் சிவன், இதுதான் முருகர்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து வேண்டுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை வேண்டுறதுல நீங்க அந்த இதுதான் நம்மளுக்கு கடவுள்னு சொல்லி உட்காந்து வேண்டீங்கன்னு வச்சுக்க, அந்த செங்கல் தான் நம்மளுக்கு கடவுள், நிச்சயமா அதுதான் கடவுள். அப்படி நம்பிக்கை. இறந்தவங்களை நான் அதிகமா பேசணும்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில. அந்த அளவுக்கு நான் இந்த 3 மாசத்துல எனக்கு ஒரு நடந்த உண்மை நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு நம்ம பசங்க கடைக்கு போகணும்னு சொல்றோம், அந்த பசங்க கடைக்கு போகுதுன்னு வச்சுக்கேன், இங்க அதுங்களுக்கு விளையாட்டு இருக்கும்போது வாமா கடைக்கு போயிட்டு வாமான்னு அது காதை உய்யாது. இதே அழுத்தி மறுபடியும் ஒரு தடவை கூட்டு பாருங்களா, என்னம்மான்னு கேட்பாங்க, கடைக்கு போயிட்டோம்னா அது செய்யும். ஒரு தடவை ஒரு கல்லை எடுத்து இதுதான் நீதான் எனக்கு தெய்வம், நீதான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேளு, நம்ம வீட்டுக்கார்ட்ட கேளு. நீங்க ஏன் இறந்து போனதான் நினைக்கிறீங்க, அவர் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. அவர் நீங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்கள நீங்க இழந்துட்டுன்னு நினைக்காதீங்க, அவங்க நம்ம கூட இருக்காருன்னு. நீங்க மத்தவங்க சொல்லுவாங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட கனவுல செத்துட்டாங்க, நம்மளோட நிஜத்துல நம்ம கூட வாழறவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நிச்சயமா நம்ம வீட்டுக்காரர் நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம பசங்க நம்ம கூட தான், யாரை எழுதுறோமே அவங்க எல்லாமே நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க அதை நினைச்சு நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள நேசிங்க. உண்மையான அன்பு அங்க நான் பாப்பீங்க. ஏன்னா நான் பார்த்திருக்கேன், நிஜமா பார்த்திருக்கேன், சத்தியமா பார்த்திருக்கேன், தெளிவின் ஒளியிலையும் நான் பார்த்திருக்கேன். என்னோட மனசாட்சிக்கு சொல்றேன். அதை விட்டுட்டு கனி சொல்றாங்க 20 நேரம் கொடுத்ததான் அவங்க கடவுள் கிடையாது. நம்மளுக்கு படைக்கும் போதே நம்மளோட இறப்பும் பிறப்பும் படைச்சு விட்டாங்க. அதனால நீ ஆஸ்பத்திரிக்கே தூக்கிட்டு போனாலும் சரி, அந்த ஆஸ்பத்திரி போனா காப்பாத்திர முடியும்னு நாம நினைக்க கூடாது. கடவுள் போட்டது அவ்வளவுதான் விதி, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். அந்த கடவுள் போட்ட விதியை மாறி நம்ம தெளிவின் ஒளிவி தெய்வம் ஒரு கல்லை கூட வச்சு கும்பிடுங்க, இதுதான் நம்ம தெய்வம், நம்ம இறந்து போனவங்கன்னு நினைச்சுன்னு நம்ம இறக்கல, நம்ம எங்க கூட தாங்க இருக்கீங்க, வாங்க சாப்பிடுங்க வாங்க. ஏங்க நம்ம நம்ம அவர் இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ, ஏங்க இப்ப நம்ம சாப்பிடும் போது ஏங்க சாப்பிடுங்கன்னு சொல்றோம், ஏங்க இது சாமி கும்பிடுங்கன்னு சொல்றோம், ஏங்க இது போல குட் நைட் சொல்றோம், குட் மார்னிங் சொல்றோம். நீங்க நம்ம உயிரா இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் அவர்கிட்ட பேசணுமோ அனைத்தும் நீங்க பேசி பாருங்க, கண்டிப்பா அவர் நம்ம கிட்ட பேசுவாரு. இது எல்லாமே நான் கத்துக்கினது ஒரே ஒரு பாடம் என்னதுமா, என் அப்பன் கடவுள், என் சிவன், அதுக்கப்புறம் என் முருகர், அதுக்கப்புறம் தெளிவின் ஒளியில எனக்கு அது நல்லா தெளிவா எனக்கு ஒரு பாடம். தெளிவா இருக்கேன் நான், மரணத்தை நோக்கி போனேன், நான் தெளிவா இருக்கேன். கண்டிப்பா கடவுள் நினைச்சா எதை வேணா கல்ல மண்ணாக்குவாரு, மண்ணை கல்லாக்குவாரு சொல்லியிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் எங்க வீட்டுக்காரர் இப்போ என் கூட தான் இருக்காரு. என்னோட பேராசையோ இல்லோட அன்போட ஆசையோ தெரியாது, மறுபடியும் என் கூட வருவாருன்ற ஒரு நம்பிக்கை சிவன் அப்பா என்கிட்ட அனுப்பிச்சு விடுவாரு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தை வேண்டுங்க, கோவிலுக்கு போங்க, கனி சாமியாரு அதை நீக்கப்படுங்க, தெளிவின் ஒளியை பாருங்க, தெளிவா வருவீங்க. வாழ்க்கையில முடங்கி கடங்க தெளிவின் ஒளியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏஞ்சி நிமிந்து இதுதான்டா நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ வைக்கிறதே தெளிவின் ஒளி தான். கண்டிப்பா அதை பாருங்க. நன்றி, வணக்கம். இது கற்பனை இல்ல, 3 மாசம் வாழ்க்கையில என்னோட நான் வாழ்ந்துட்டு இருக்க உண்மை நிஜம். தெளிவின் ஒளியை பாருங்க. உங்களுக்கு தெரியலனா கூட நீங்க இதுக்கப்புறம் அந்த யூடியூப்ல எடுத்து பாருங்க, எனக்கு தானாவே வரும். நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க. அதை விட்டுட்டு எழுந்துட்டாங்கன்ற, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்ற எண்ணமே நம்மளுக்கு வராது. நம்ம கூட தான் இருக்காரு. நம்மளை யாரு நம்மளுக்கு பிரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம், அவங்க எல்லாமே நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. உயிரோட உயிரா நம்ம கூட முழுமையா உடம்ப தொட்டு பார்க்க முடியாத, உடம்ப தான் தொட்டு பார்க்க முடியாது, ஆனா நம்ம உடலுக்குள்ள நம்மளோட மனசுக்குள்ள முழுமையா அவர் தான் இருக்காரு. நம்ம யாரை இழந்தோமோ, அப்பா அம்மா கணவர் மனைவி யாரை இழந்தோமோ
அவங்க அனைவரும் நம்ம கூட தான் இருக்காரு. யாரும் நம்மள விட்டு போகல. கடவுள போய் நம்ம கும்பிட்டுட்டு வரோம் பாத்தியா? கடவுள் நம்ம கூடயே வந்துட்டாரு. கடவுள் அங்க இருக்காரு, நம்ம கும்பிட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கடவுள் நம்ம கூட தான் என் கூட தான் இருக்காரு நம்புறோம்ல. அதேதான் நம்மளோட பிரிஞ்சவங்களும் நம்ம கூட தான் இருக்காரு. அப்படின்னு நம்பிக்கையோட வாழுங்க. தெளிவின் ஒளி வீடியோவ பாருங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த நிஜம் இது. நன்றி.